அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு அனுமதிக்காத இறை தூதர் நாயகம் முகம் சுளித்த இறை தூதர் நாயகம் விரும்பாத ஒரு செயலை பற்றித்தான் பின்னால் வரக்கூடிய ஹதீஸின் மூலம் நாங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. முஸ்னத் அஹ்மது போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறை தூதர் நாயகத்துடன் நாங்கள் இருந்தோம். அவர் தஃபஅத் ரீஹுன் ஹபீஸத்துன் முந்தினத்துன், கெட்டுப்போன செத்துப்போன ஒரு பிணத்தினுடைய வாடையை போன்று ஒரு வாடை எங்களை வந்தடைந்தது. இறை தூதர் நாயகம் எங்களை பார்த்து கேட்டார்கள், அத்ததரூனமாக ஆதிகிறே, இந்த வாடை என்ன வாடை என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களில் இருந்து யாராவது ஒருவர் இந்த வாடை என்ன வாடை என்பதை அறிவீர்களா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், இறை நம்பிக்கையாளர்களை பற்றி அவர்கள் புறம் பேசிக் கொண்டு இருக்கின்றார்கள் அல்லவா, இந்த வாடை அந்த புறம் பேசுவதினுடைய கெட்ட துர்நாற்ற வாடை என்றார்கள் இறை தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இன்று நாம் பிறர்களை பற்றி இனிக்க இனிக்க பேசுகின்றோம், ஆனால் இறை தூதர் நாயகமோ பிணத்தை ஒப்பு காட்டினது போன்றே கூறினார்கள். துர்நாற்ற வாடை என்றார்கள் புறம் பேசுவதை. இது போன்று கெட்ட செயல்களை விட்டும் இறைவன் எங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பானாக.